இந்த லட்டு டெய்லி சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? ஹேர் ஃபால் கிராஜுவலா கம்மியாகும், ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், முடி கொஞ்சம் கொஞ்சமா திக் ஆகும். அது மட்டும் இல்ல, பாடிக்கு எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கின் க்ளோ கூட இம்ப்ரூவ் ஆகும். இது எல்லாம் ஒரு காஸ்ட்லி சப்ளிமெண்ட் இல்ல, சிம்பிளா வீட்ல செய்யக்கூடிய நேச்சுரல் ஹேர் growth லட்டு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிட்டில் க்ளோ சேனல். நம்ம எல்லாரும் ஹேர் growthக்காக ஆயில், சீரம், பேக் எல்லாம் ட்ரை பண்ணுவோம். ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் மிஸ் பண்ணுவோம்: சாப்பிடுற ஃபுட். அவுட் சைட்ல எவ்வளோ கேர் பண்ணாலும் இன்சைட் நியூட்ரிஷன் ஸ்ட்ராங் இல்லைன்னா ஹேர் growth ஸ்லோ ஆகும். அதனால தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ, பயோட்டின்-ரிச் ஹேர் growth லட்டு ரெசிபி. ஈஸி, டேஸ்டி, பவர்ஃபுல். ரெடியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்: பாதாம் ½ கப், cashew ½ கப், walnut ½ cup, flax seeds 2 tablespoons, dry amla powder 2 tablespoons, curry leaves powder 1 tablespoon, jaggery 3/4 cup. இத அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆப்ஷனல், ஏலக்காய் 2 டேஸ்டுக்கு. நட்ஸ் மிக்ஸ். புரோட்டீன் பிளஸ் ஹெல்தி ஃபேட்ஸ். ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், ஹேர் பிரேக்கேஜ் கம்மியாகும். ஆம்லா, வைட்டமின் சி பவர் ஹவுஸ், ஹேர் growth பூஸ்ட் பண்ணும், ஹேர் ஷைன் இன்க்ரீஸ் பண்ணும். flax seeds, omega-3 rich, scalp health improve பண்ணும், hair smooth ஆகும். curry leaves powder, hair fall reduce பண்ணும், natural growth support பண்ணும். jaggery, iron rich, blood circulation improve பண்ணும், indirect hair growthக்கு help பண்ணும். இப்போ மெயின் பார்ட், ரொம்ப ஈஸியா பாப்போம். ஸ்டெப் 1, dry roast. பாதாம், cashew, walnut எல்லாம் மீடியம் ஃப்ளேம்ல லைட்டா ரோஸ்ட் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆக கூடாது, ஜஸ்ட் அரோமா வரணும். ஸ்டெப் 2, flax seeds roast. flax seeds செப்பரேட்டா லைட்டா ரோஸ்ட் பண்ணுங்க, ஓவர் ரோஸ்ட் பண்ணா பிட்டர் ஆகும். ஸ்டெப் 3, பவுடர் ப்ரிப்பரேஷன். ரோஸ்ட் பண்ணின நட்ஸ் பிளஸ் flax seeds மிக்ஸில போடுங்க, ஸ்மூத் பவுடர் வரைக்கும் கிரைண்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கோஸா இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டெப் 4, ஆம்லா பிளஸ் curry leaves. dry ஆம்லா பவுடர் 2 tablespoons, curry leaves powder 1 tablespoon ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஸ்டெப் 5, jaggery syrup. jaggery 3/4 கப். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணுங்க, ஹீட் பண்ணிட்டு மெல்ட் பண்ணுங்க. திக் சிரப் தேவையில்லை, ஜஸ்ட் மெல்ட் ஆனா போதும். ஸ்டெப் 6, ஃபைனல் மிக்சிங். பவுடர் மிக்ஸ்ல jaggery சிரப் ஆட் பண்ணுங்க, மிக்ஸ் பண்ணுங்க, ஸ்டிக்கி டோ மாதிரி வரும். ஸ்டெப் 7, லட்டு ஷேப். ஹேண்ட்ல கொஞ்சம் கீ அப்ளை பண்ணுங்க, ஆப்ஷனல். ஸ்மால் பால்ஸ் மாதிரி உருட்டி லட்டு ஷேப் பண்ணுங்க. டன், ஹெல்தி ஹேர் growth லட்டு ரெடி. ஹவ் டு ஈட்? டெய்லி ஒரு லட்டு போதும், மார்னிங் சாப்பிட்டா பெஸ்ட். மினிமம் 30 days ஃபாலோ பண்ணுங்க. ஸ்மால் ரியாலிட்டி செக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் ஒரு காமன் மிஸ்டேக் பண்ணுவோம். 2 days ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறோம், 3rd day ஜங்க் ஃபுட். அப்புறம் சொல்லுவோம் ரிசல்ட் வரல. அப்படி எப்படி வரும்? கன்சிஸ்டன்சி தான் கீ. இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்: ஓவர் ஈட் பண்ணாதீங்க. சுகர் ஆர் டயபிட்டிஸ் இருந்தா குவாண்டிட்டி கண்ட்ரோல் பண்ணுங்க. கிட்ஸுக்கு ஸ்மால் சைஸ் கொடுக்கலாம். ஃபைனல் ரீகேப்: மெஷர்மெண்ட்ஸ் பிளஸ் இன்கிரீடியன்ட்ஸ். குவிக்கா ரீகேப் பண்ணலாம். பாதாம் ½ கப், cashew ½ cup, walnut ½ cup, flax seeds 2 tablespoons, amla powder 2 tablespoons, curry leaves powder 1 tablespoon. இது எல்லாம் சேர்ந்து பவர்ஃபுல் ஹேர் growth லட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் கேர்னா அவுட் சைட் மட்டும் இல்ல, இன்சைட் நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். கரெக்டா சாப்பிட்டேனா நேச்சுரலா ஹேர் இம்ப்ரூவ் ஆகும். எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ஸ் தேவையில்லை, சிம்பிள் ஹேபிட்ஸ் போதும். இப்போ உங்ககிட்ட ஒரு क्वेश्चन, நீங்க டெய்லி ஹெல்தியா சாப்பிடுற ஹேபிட் இருக்கா, இல்லாட்டி ரேண்டமா சாப்பிடுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல ரைஸ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பாப்போம். சோ மிஸ் பண்ணாதீங்க. லிட்டில் க்ளோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர், கீப் க்ளோயிங்.